தமிழகத்தில் ஒரே நாளில் 11 சென்டிமீட்டர் கனமழை கொட்டி தீர்த்ததை பார்த்தோம். இதைத்தான் நம்ம நீண்ட நாட்களாக சொல்லிக்கிட்டே இருந்தோம். டிசம்பர் 30, 31, 1 இந்த 3 நாளும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கண்டிப்பாக மழை இருக்குது அப்படின்னு. எங்கெங்கே 11 சென்டிமீட்டர் மழை வந்துச்சு, எங்கள் ஊரில் ஒரு சொட்டு மழையும் காணவே காணோம் அப்படிலாம் நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க. அதனால தான் தினந்தோறும் வானிலை அறிக்கை கேளுங்க. திடீர்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து கேட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. அதனால் நம்ம சேனல் எல்லா நாளும் தயவு செய்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானிலை அறிக்கையை வந்து நீங்கள் கேட்கணும். அப்போ தான் ஒவ்வொரு நாளும் வானிலையில் என்ன நடக்கிறது, அடுத்த மழை எப்போ வரும், எந்த மாவட்டத்தில் நிறைய மழை வாய்ப்பு இருக்குது, எந்த மாவட்டத்தில் அதிக பனிப்பொழிவு இருக்குது அப்படிங்கிற தகவல் தெரிய வரும். திடீர்னு ஒரு நாள் வந்து வானிலை அறிக்கை கேட்டிங்கன்னா என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு புரியாமல் போயிடும். சரி, இன்னிலிருந்தாவது நீங்கள் தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. 11 சென்டிமீட்டர் மழை பொழிவு தமிழ்நாட்டில் பதிவாகியிருக்கு. இதோட நின்றுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இது ஆரம்பம்தான். இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் தான் இன்னும் தீவிரமான மழை பொழிவுகள் பதிவாக போகுது. சரி, முதலாவது எதனால் நமக்கு மழை பதிவாகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பொதுவாக நமக்கு பெரும்பாலான மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக பனிப்பொழிவு தீவிரமாகி வந்த நிலையில் இப்போ நமக்கு மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. லட்சத்தீவு, குமரி கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. அதனால் லட்சத்தீவு, குமரி கடல் பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியினாலையும் அதே மாதிரி இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். ஏன்னா எதனால் இப்பொழுது மழை பொழிவு தீவிரமாகியிருக்கு, எதனால் கனமழை வந்து நமக்கு ரொம்ப அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். தற்போதைய வானிலை பொறுத்த வரைக்கும் இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி ஒன்று இருக்குது. அதே போல் லட்சத்தீவு, குமரி கடல் பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி, 2 சுழற்சிகள் பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். சரி, கடந்த 24 மணி நேரத்தில் அறிவித்தபடி பரவலாக தமிழகத்தில் கனமழையும் பதிவாகியிருக்கு. சென்னையில் சில இடங்களில் நமக்கு மழை பெய்திருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பொழிவு, காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பொழிவு, உள் மாவட்டத்தில் சில இடங்களில் மிதமான மழை பொழிவு, தென் மாவட்டங்கள், திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் மழை பொழிவு, நிறைய இடங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய பகுதிகளில் நமக்கு மழை வாய்ப்புகள் பதிவாகியிருக்கு. ஒரு 5 முதல் 6 மாவட்டங்கள் வைத்துக் கொள்ளலாம். மீதமுள்ள பெரும்பாலான பகுதிகள், அதாவது 90% பனிப்பொழிவாகவும் 10% மழை பொழிவாகவும் கடந்த 24 மணி நேரத்தில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தேதிகளை நமக்கு மழைக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நம்ம பார்க்கலாம். கடந்த 24 மணி நேரத்தில் அறிவித்தபடி பரவலாக தமிழகத்தில் மழை வாய்ப்புகளும் தீவிரமாகியது. தமிழகத்தில் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த ஒரு சில மாவட்டங்கள் அப்படின்னா, இன்னும் மழை சரிவர பெய்யாத கடலோர மாவட்டங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் உறுதியாக மழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி, அதே போல டெல்டா மாவட்டங்கள் நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை உட்பட பெரும்பாலான டெல்டா மாவட்டங்களிலும் கடலோர மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களிலும் நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் தீவிரமடைந்திருக்கும். கடந்த 24 மணி நேரத்தில் அறிவித்தபடி பரவலாக தமிழகத்திலும் கனமழை தொடர்ந்து பதிவாகியிருக்கு. இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் பரவலாக வரப்போகிற நாட்களில் கடலோரம் மற்றும் டெல்டாவில் மழை தீவிரம் அதிகரிக்கும். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் டிசம்பர் 30, 31, ஜனவரி 1 அப்படின்னு சொல்லி. அதே போலவே நமக்கு மழை இப்போ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அடுத்த தேதிகள் நீங்கள் மறக்காமல் குறிச்சிக்கோங்க. ஏன்னா அடுத்த சுற்று மழை வாய்ப்பு எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இப்போவே நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம், அடுத்த சுற்று மழை பொழிவு தமிழ்நாட்டில் ஜனவரி 6ஆம் தேதி, 8, 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் பரவலாக மழை தீவிரமடைய போகுது. தென் மாவட்டத்தில் கனமழை இருக்கும், டெல்டாவில் கனமழை இருக்குது, கடலோரத்தில் கனமழை உண்டு, உள் மாவட்டத்திலும் மழை வாய்ப்புகள் இருக்க போகுது. அதனால் மழை அவ்வளவுதான், நமக்கு முடிஞ்சு போச்சு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. இதற்கடுத்து நமக்கு மழை பெய்யும். பள்ளிகளுக்கு விடுமுறை கொடுக்குற அளவுக்கு இந்த மழை பொழிவு இருக்குமா அப்படிங்கிறது வரும் நாட்களில் கண்டிப்பாக உங்களுக்கு அறிவிப்புகள் எல்லாமே நம்ம சொல்கிறோம். நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் போய் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் நம்ம சேனலில் வந்து ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கனாலும் நிறைய உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு. ஏதாச்சும் ஒரு பொருள் நீங்கள் உள்ளே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போய் உங்களுக்கு பிடிச்ச பொருள் தேவையானதை நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்.
எல்லாமே உங்களுக்கு சிறந்த ஆஃபரில் போயிட்டுருக்கு. 70லேருந்து 90% டிஸ்கவுண்ட் வரைக்குமே உங்களுக்கு சேல் போயிட்டுருக்கு. நிறைய பேர் தொடர்ந்து வாங்கி பயன்பெற்றீங்க. மற்றவர்கள் வாங்காதவங்களும் சீக்கிரமாக பொருள் வாங்கி பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களுக்காகவே சிறந்த சலுகையில் நம்ம சேனலில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் தேதிகள் மறக்காமல் குறித்து கொள்ளுங்கள். தமிழகத்தில் ஜனவரி 6, 8, 9, 10 ஆகிய தேதிகளில் பரவலாக மழையானது தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது. இது எப்படிங்க வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை வருமா அப்படின்னா, வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாதுங்க. ஆனால் ஓரளவு கனமழையாவது கண்டிப்பாக நமக்கு பதிவாகக்கூடும். அதாவது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மாவட்டங்கள், டெல்டா பகுதிகள், அதே போல் உள் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களிலும் இந்த மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம தீவிரமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கடந்த 24 மணி நேரத்தில் பெய்த மழை அளவு பெரம்பூரில் 11 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கு. பெரம்பூர் பகுதிகளில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. திண்டுக்கல்ல 6 சென்டிமீட்டர் மழை பொழிவு, செங்கல்பட்டில் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவானது பதிவாகி இருக்கிறது. அப்போ பெரம்பூரில் பாருங்கள் 11 சென்டிமீட்டர், திருவள்ளூர் மாவட்டம் பெரம்பூர் பகுதியில் 11 சென்டிமீட்டர் மழையானது தீவிரமாக பதிவாகி இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். திண்டுக்கல் மாவட்டத்தில் 6 சென்டிமீட்டர் மழையும், செங்கல்பட்டு மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழையுமாக பதிவாகி இருக்கிறது. அப்போ திண்டுக்கல், செங்கல்பட்டு உள்ளிட்ட இடங்களில் பாருங்கள் ஓரளவு கனமழையாவது நமக்கு பதிவாகி இருக்கு. பெரம்பூர், சென்னை பகுதிகளில் நிறைய இடங்கள், பெரம்பூர்னா பெரம்பூர் மட்டும் இல்லை, எண்ணூர் பகுதிகள், அதே மாதிரி வட சென்னை முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் மழையினுடைய தீவிரம் கொட்டி தீர்த்திருக்கு. இது ஏதோ திடீர் மழை பொழிவு அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட ஒரு மழை பொழிவாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். பெரம்பூரில் 11 சென்டிமீட்டர், திண்டுக்கல்ல 6 சென்டிமீட்டர் மழை பொழிவாக, அதே மாதிரி செங்கல்பட்டு மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டராகவும், மற்ற இடங்கள் தென் மாவட்டங்கள் தஞ்சாவூரில், டெல்டாவில் இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட 1 சென்டிமீட்டர் 2 சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாகி இருக்கிறது. சரி, இன்னொரு பக்கம் பனிப்பொழிவும் நமக்கு ரொம்ப தீவிரமாக இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோட்டில் பகுதியாக சில இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பெய்தாலும் பனிப்பொழிவும் அதிகாலை நேரங்களில் தீவிரம் அடையும். வருகிற நாட்களிலும் பனிப்பொழிவு தீவிரமாகும். ஏன்னா நமக்கு பிப்ரவரி 2வது வாரம் வரைக்கும் பனிப்பொழிவு சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறமா நமக்கு எல்லாமே வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூரில் சில இடங்களில் பகுதியாக மிதமான மற்றும் கனமழை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேனி, தென்காசியில் பகுதியாக கனமழை உறுதியாக பதிவாகும். நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, விருதுநகர் போன்ற மாவட்டங்கள், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலியில் பனிப்பொழிவு ஒரு பக்கம் அதிகமாக இருந்தாலும் மழை வாய்ப்புகளும் கணிசமாக அவ்வப்போது மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும். ஏற்கனவே நம்ம தேதி சொல்லியிருந்தோம், 6ஆம் தேதி, 8, 9, 10 இந்த 4 நாள் நம்ம மழை வாய்ப்புகள் பற்றி பேசியிருக்கிறோம். நிச்சயமாக நமக்கு மழை கிடைக்கும். பொங்கல் நாட்களில் நமக்கு வானம் ஓரளவு மேகமூட்டமும் மழை பொழிவு இல்லாமல் இருக்கும். ஆனால் பொங்கல் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு மழை தொடங்கி நமக்கு மழை ஓய்வு கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால் பனிப்பொழிவு எங்கெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்னா, வட தமிழக உள் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் பரவலாக பனிப்பொழிவானது ரொம்ப தீவிரமாக அதிகாலை வேளையில் காணப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால நமக்கு இயல்பிலிருந்து மலைப்பகுதிகளில் இயல்பிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும், சமவெளி பகுதிகளில் 2 டிகிரி செல்சியஸ் குறைவாகவும் இயல்பிலிருந்து வெப்பநிலை குறைந்து பதிவாகிறதுனால தான் அதிக பனிப்பொழிவும் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கிறோம். சீக்கிரத்தில் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் மழை வாய்ப்புகளும் உறுதியாக அதிகரிக்க போது. எல்லா மாவட்டங்களும் மழை பெய்த பிறகுதான் கோடை காலம் அப்படிங்கிறது இந்த வருஷம் தொடங்கும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.